ஏய் போறவங்க பாத்து ஓடு. யா சின்ன புள்ள தாசி உட்கார்ந்துக்கிட்டு சார். ஏய் புள்ள சாதி உட்கார்ந்துக்கிட்டு கால வச்சுட்டு எல்லாம் போடும். ஏய் என்ன தகரைய போடும். ஏய் பேசாதே. ஏய் தம்பி குமார் ஏய் என்னடா ஓமனே ஏய் தம்பி குமார் தமிழை மாத்தாயா ஏய் நோயற்ற வாழ்வோம் குறைவில்லா செல்வத்தோடு நல்லவனாக வல்லவனாக என்றென்று 16 பெற்று பெருவாழ்வு வாழலாம் தம்பி. ஏய் சபையை பார்த்தாயா? எப்பேறு பெருத்த சபை காமனை நினைவினாலும் என்னடா என்னடா ஏய் ராமபுத்திரனே காரணம் பசு மேய்க்கும் கண்ணனே அள்ளி உண்ட வெண்ணைக்கு ஆட்டால் அடித்தால் என்று பள்ளி கொண்டீரோ பயன்றி இன்னும் மகாராஜஸ்ரீ மகாக்கணம் முறிஞ்சிய எந்நாடு மன்ன விளக்கக்கூடிய இந்த கரடி சேத்திரத்திலே வாசம் செய்து வரக்கூடிய அது புவனேஷ் என்று சொல்லக்கூடிய பெயரினாலே இது எமக்காக 51 நமது எட்டியம்மன் நாடக சபாவுக்காக 51 வாரி வழங்கி உள்ளார். ஐயா ஒரு பங்கு அவர் இஷ்ட குலதெய்வ துணை இருந்து நோயற்ற வாழ்வோம் குறைவில்லா செல்வத்தோடு வாழ வேண்டும் பிரார்த்தனை செய்கிறோம். சுபே ஜெயம். ஏய் தம்பி இன்று இருப்பதோ பொய் நாளை இருப்பதோ மெய். யா 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 கூட்ட சுருக்கி ஆமா உடல்ல நல்லா ஊத்தி அப்படி கத்துறாதான் 4 பேர் காதுல செவிகளுக்கு போய் செல்லும். ஆமா இது ஒண்ணு மேடை நாடம் கிடையாது தம்பி மைக்கு பிடிச்சி பேசிட்டு போறதுக்கு. அதனாலதான் இந்த பையன் சொல்றான் ஒண்ணு ஆறாரு சுகி பாபா அது நான் என்ன சொன்னேன் சோறு சாப்பிடுறது கிடையாது அவர் கூழ் குடிக்கிறது கிடையாது அவர் சாப்பிடுறது பூரா 60 இட்லி அரண்டா காப்பி 7 கலாப்பி ஆடுறாரு. ஓ 7 கலாப்பி மோட பக்கம் மாதிரி மண்ட மேல அடிப்பேன் நான். அப்புறம் மண்ட மேல அடி பொண்டாட்டி 2 பேர் வருவாளுங்க கொண்ட மேல அடிக்க கூடாதுன்னு பாக்குறேன். சரி வந்திருக்க கூடிய ஒரு பெருந்தன்மையான வேடமாச்சு ஒரு ராஜ வேடமாச்சு அடிக்க கூடாதுன்னு பார்த்து அதே போலதான் எனக்கு கிருஷ்ணாட்டம் பண்றீ. யாரு 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 தம்பி இன்று இருப்பதோ பொய் நாளை இறப்பதோ மெய். இந்த மனிதனுடைய வாழ்க்கையாகப்பட்டது நீர் மேல் குமளி நிலையில்லாத வாழ்க்கை தம்பி. அதுபோல இந்த பெருத்தது வந்து நம்மது என்று நாம் இருக்க பேய்நெறிகள் தம்மது என்று நாம் இருக்க மாட்டோம். எப்படி இப்பேற்பட்ட நம்ம அங்கத்தை யாருன்னா எப்படி பேசினா போறாங்க. நான் என்ன சொல்றேன்னா அவங்க மன அவங்க பேசணும் அவங்க மன நம்ம வேலை அவங்க என்ன பேசி போறாங்க தம்பி. அது இப்பேற்பட்ட மனித உடம்பை நம்ம எப்படி எப்படிலாம் பேணி காத்து வரோம். பேணி காத்தல் ஆமா கால் ஒரு முள்ளு பார்த்தா போதும். இந்த பெரிய அங்கத்துல ஒரே ஒரு முள்ளு போக்குது சின்னதா லேசா அது அப்படியே நம்ம உடம்புல இருந்துட்டு போகுது. எப்ப குட்டி போடுவேன் தம்பி. அது போல ஒருவருக்கும் தீங்கான செய்யாதிரு மனமே என்று சொல்லி இருக்கிறார்கள். வீட்டிற்கு அழகு அடிச்சா
வீட்டிற்கு அழகு விளக்கும் பெண்டிரும். ஒரு வீடுன்னு இருந்தா ஒரு விளக்கு எரிய வேண்டும். அந்த விளக்கை ஏற்றுவதற்கு ஒரு பெண் இருக்குமாடா தம்பி மகாலட்சுமி ராட்சமா. வீட்டிற்கு அழகு விளக்கும் பெண்டிரும். காட்டிற்கு அழகு ஒரு காடு இருந்தா காடு முள்ளியல் தோப்பு கிடையாதா? காட்டுக்கு அழகு ஆட்சா தேக்கு மரம் இருக்கணும். நாட்டிற்கு அழகு நாட்டிற்கு அழகு நாட்டுக்கு என்னடா நாடு? மதுரையும் டில்லியும். ஆமா சபாஷ். பாட்டிற்கு அழகு பாட்டுக்கு அழகு என்னது? பாரத வெண்பா. இதிகாசம் என்பது 2. அதோ ராமாயணம் மகாபாரதம். அப்படி இதிகாச புராணங்களை சிக்கர இப்பேற்பட்ட அமர்ந்திருக்கக்கூடிய குரு பெரியோர்கள் சபை முன்பாக வந்த பொழுது என்னை உண்டாக்கி பார்த்தார். தெரியாது ஆளு தெரியலடா. ஆளை கீழ்ந்து பார்த்தா தெரியாது. ஆளை பார்க்கணும்னா ஒரு அடி கீழ்த்தானூர் போகணும். அதை விட்டா முண்டியமாக போகணும். பாலப்பாடி செஞ்சு பார்த்தோம். என்னடா செய்யலாகுமா? பாட்டு சேர்த்த எழுதி கூட. டேய் தம்பி, எப்பா சாமி அமைதியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கதை அருமையான நாடகம். நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா நல்லா சுவையா இருக்கும் பாக்குறதுக்கு. இனிமே தான் கதை வளர வளர நல்லா இருக்கும். இப்ப நீங்களும் பேசிட்டு நாங்களும் பேசினா ஒண்ணுத்துக்கு புண்ணியம் கிடையாது. டேய் தம்பி, சொல்லுங்க பையன் கொடுத்துருக்கு. ஒரு ஊரு இருந்தா ஒரு 40-50 வீடு சேர்ந்து வகராலாம், பெரிய பெரிய வகராலாம் இருக்குது இந்த ஊர்ல. ஆமா, அதனால என்ன பண்ண சொல்றான்? பண்ணி வேணும்னா என்கிட்ட சொல்லுங்க, கொண்டு வந்து அனுப்புறோம் பண்ணி. அவன் என்ன சொல்றா புரியுதாம்மா? அவன் என்ன சொல்றான் தெரியுதா? பண்ணி கால் வேணா அவன் என்னைய பண்ணின்னு சொல்றான். என்னுடைய விளக்கம் வா சொல்றமா. தற்பொழுது யார் என்று விளக்கம் எப்படி? எங்களுடைய நாடு எப்பேற்பட்ட நாடு? தம்பி, அது எங்களுடைய நாடு எப்பேற்பட்ட நாடு? நாடு என்றால் நாடு, அது நலமுள்ள நாடு, பாக்கு மரம் தேக்கு மரம் நிறைந்த நாடு, மரங்கள் கூடு கட்டி வாழும் சோலை. என்ன சைஸா கத்தியா? பாக்கு மரம் தேக்கு மரம் நிறைந்த நாடு.
டேய் தம்பி, தம்பி குமார், அப்படி இருந்தாலும் பாக்கு மரம் தேக்கு மரம் இருந்த நாடு, பறைவர்கள் கூடு கட்டி வாழும் சோலை, 4 பக்கம் இரும்பு கோட்டை இரும்பு வாசல், நடுவினிலே சிவன் கோவில் அமர்ந்த நாடு, அப்பேர் பெற்ற நாடு, பேரோங்கு நாடு. ஆளு தான் பேச்சாங்கறா. அப்பேர் பெற்ற நாடு, பேரோங்கு நாடு, பியல் உழவு நாடு, மாடு கட்டி போரடித்தால் மாலாத சென்னல் என்னும், யானை கட்டி போரடிக்கும் அழகாவதிக்கு சமமுடைய நாடு. அப்பேர் பெற்ற நாட்டை நீதி நெறி தவறாமல் அரசாட்சி செய்து வரக்கூடிய ஜெயசேன மகாராஜா என்று எனக்கு தெரிந்துவிட்டது. மற்ற சமாச்சாரம் அப்பேற்பட்ட ஜெயமாவரி பட்டணத்தை நீதி நெறி தவறாமல் ஆறில் ஒரு கடமை, மக்களுடைய பாதத்திலே நம்ம நாட்டு மக்கள் குடியிருக்கிறாங்களே அவர்களுக்கு குறையில்லாமல் அவர்கள் பாதத்திலே முள்பட்டு விட்டால் இந்த மன்னனுடைய கண்ணிலே முள்பட்ட பாவனை போல் எந்த குறை வராது. ஆட்சி செய்து அப்படி ஆட்சி பீடத்தில் அமர்ந்து ஆனால் நம் நாட்டை தேடி வரக்கூடிய அரிதேசி பரதேசி சோமி சங்கமர் கத்துக்குட்டி கைவாடி யார் வந்து எதை கேட்டாலும் தட்டாமல் வாரி 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 கொடுப்பது வணக்கம். தம்பி மணல் கேட்காத கேட்ட சரி காலில் தரண்டா. ஆமா இங்க வந்தாக்கா ரைட்டு மட்டும் கேட்டா பவுடர் போட்டுவானுங்க, கம்பி கட்டுவானுங்க, வாரி 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 காலையில பார்த்தா சுண்டு பிடிக்க வண்டி கூட போகணுங்க. வண்டி தம்பி அப்படி ஜெயவேசேன மன்னன் என்று விளக்கம் தெரிந்து விட்டது. எனக்கு மனைவி பேர் தெரியுமாடா உனக்கு? மனைவி பேர் தெரியுமா? நான் என்ன தாலி கட்ட எனக்கு 2 என்னடா 3? எனக்கு 2 மனைவிமார்கள். 3 பிள்ளை. கடமை, கட்டுப்பாடு. ஓஹோ, 3 சொன்னேன். அப்ப உனக்கு குடும்ப கட்டுப்பாடா? அது உனக்கு அடுத்த வருஷம் பண்ணிடுவேன். இருப்பதோ ஆளு பேச்சாக்கிற அது ஒண்ணு அறிவு. இப்ப இங்க சபையில அமர்றதுக்கு இவங்க மட்டும் தான் நாடகம் பாக்கல, லைவ் ஓடிட்டு இருக்கு. இப்ப யூடியூப்ல ஓடிட்டு இருக்கு. கீழே அழகா லொகேஷன் எல்லாம் வரும். ஓ இந்த வட்டாரத்துல இந்த ஊரு பேரு கரடி கிராமம் எல்லாம் உலகம் முழுக்க பாக்குறாங்க. அதனால கொஞ்சம் தயவு செய்து அமர்ந்தா இருந்தீங்கன்னா நல்லா சிறப்பா நடக்கும் நாடகம். ஆமா ஓடி இருக்குது, டிவி ஓடி இருக்குதாங்க முன்னால. சாதாரண நாட்டுல அனைவரும் பார்த்துருக்காங்க தம்பி. பெரிய கரடி கிராமம் இல்ல பாட்டு கச்சேரி டிராமாலாம் பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, அப்புறம் அவங்களும் 5-6 நாளா தொடர்ந்து பண்ற மாதிரி
ஏய் தம்பி அப்படி இருந்தாலும் வணக்கம் தம்பி, என் மனைவி பேரோ ஜெயமாலினி ஜெயசுந்தரி. 2 மனைவிமார்கள். ஒரு நாளைக்கு 5 கிலோ வேடு வச்சாட்டா கூட மாலாது ஒரு பொண்டாட்டி கேட்கலாம். 2 பொண்டாட்டி கட்டி வச்சுக்கிறான், என்ன பண்ணுவானோ? எனக்கு 2 மனைவி எப்படி தெரியுமா வந்தது? அது என்ன தொடையா தூக்கி போடுவேன். முந்தி முதலாக ஜெயமாலினை திருமணம் செய்து வந்து அவன் கேட்டா ஒரு கேள்வி, சட்டான கேள்வி கேட்டான். நல்ல சட்டக்காரன். என்ன 2 பொண்டாட்டி கட்டிக்கிறாரா? பொண்டாட்டி எந்த சைஸ்ல இருக்கும்? இது ஏன் கட்டி மாட்டாடுறாரு? காலை தூக்கி போட்டா தகடியா போடுது. இது எங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? தம்பி என் பேச்சே கேட்க மாட்டான்மா. நான் ஒரு ஆள் தான் ஜமாலை இழப்போம். கள்ளங்கவுடு நான் யாரு வம்பு துப்புக்கும் போக மாட்டேன். யாரு இது பாரா வேஷம் வந்துட்டு வந்தா என்ன காப்பா பண்ணுவோம் பரிவா. ஏய் தம்பி, ஜெயமாலியை திருமணம் செய்து 12 ஆண்டு காலம் ஒரு மாமாங்கம் பிள்ளையே என்னடா தம்பி சுத்தமா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அப்படி ஜெயமாலியை திருமணம் செய்து 12 ஆண்டு காலம் பிள்ளை இல்லையே. நாட்டுல பார்க்கிறோம் ஏழுமா பேசுவார்களே. பிள்ளை இல்லையா? உன் பொண்டாட்டிக்கு தான் 12 வருஷமா. ஆமா. கொத்தனார் வேலைக்கு அனுப்புறது. கொத்தனார் வேலைக்கா அங்க அனுப்புனா அங்க என்ன சொன்னா விட்டுவாங்க. ஓஹோ, கொத்தனார் இது மேய்ச்சி சொன்னா இருப்பா. தூக்கு 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 தூக்கு. என்னத்தா பாண்ட? ஓஹோ, அடா உடம்பு அப்படி இப்படி இருந்துச்சுன்னா சக்கரை நோவு அது நோவு போடுறாங்க. ஆமா, அந்த நோவுடா சூகர் பிடிக்கிறாங்கல்ல. ஓஹோ, அந்த வெயிட் ஏதனா தூக்கி இறங்கணும். அந்த உடம்பு கொஞ்சம் குறையும். அப்ப எதனா கழுவு தெரிக்க கூட திறமை இருக்கும். நான் அந்த அண்ணன் சொல்லுவேன். அவரு கிடையாது. அதனால அங்க அலப்பனா அவரு என்ன பாண்ட தூக்கி 4 செங்கல் அத மாதிரிதான் அவரு செவுத்துல சாத்தி வச்சு பூசு பூசுன்னு பூசுவாரு. தம்பி குமார், அப்படி ஜெயமாலி திருமணம் செய்து பிள்ளை இல்லை என்று ஜெயமாலியோடைய தங்கியா இருக்கக்கூடிய ஜெயசுந்தரியை திருமணம் செய்தது. ஜெயசுந்தரியை திருமணம் செய்து வச்சு ஜெயமாலினி 2வது பொண்டாட்டி பேரு ஜெயசுந்தரி அண்ணவளை திருமணம் செய்து வந்து ஜெய ஜனமராஜா. ஆமா, உன் நாடு ஜெயமாபுரி பட்டணம். சூப்பரா நாடு பொருத்தம், நகர பொருத்தம், பேரு பொருத்தமா என்ன ஒரு பொருத்தம். சூப்பரா அருமை அருமை அருமை. அப்படி இருந்தாலும் தம்பி, அப்படி ஜெயசுந்தரி திருமணம் செய்து வைத்து அடி வச்ச நேரம் என் நாட்டுல என் சின்ன பொண்டாட்டி அடி வச்ச நேரம் என் பெரிய மனைவி புள்ள பத்தினாரா தம்பி. தம்பி, அப்படி திருமணம் செய்து வைத்து அழகான ஒரு ஆண் மகன், அவன் பெயர் தான் சாந்தசீலன். அப்படி என் மகனை நல்லா சீரும் சிறப்போடு வளர்த்து என் மகனுக்கு திருமணமும் என்னடா வயசு 2 பேருக்கும் செருவு பேசுறீங்க. இப்படி கையை சிக்கூடாது, நீ இப்படி இப்படி என்ற என்ன குடும்பமா இது குடுத்தனமா இருக்கு. நீதான் நீ ஆச்சு அவரு அந்த பொம்பளை பிள்ளைகிட்ட நீ இவங்கிட்ட வந்த பாப்பா கிட்ட நிக்காதா? அங்க பார்த்த உடனே இந்த பாப்பா தூக்கிட்டு போய் பாப்பா. தம்பி, அப்படி இருந்தாலும் அது என்னுடைய மகனுக்கு திருமணம் செய்து வைத்து விட்டேன்.
பையனுக்கு சாந்தசீலனுக்கு திருமணம் முடிஞ்சு வச்சு. என் மருமகள் பெயரோ கற்பகவல்லி கற்பகவல்லி. ஆமா அடாடாடா. யா என்ன கல்யாணம் முடிச்சிட்டீங்க. ஆமா திருமணம் செய்து வைத்து 6 மாத காலம் ஆகிறது. 6 மாச காலம் ஆகுது. திருமணம் முடித்த கையோடு புதுமண தம்பதி சின்னஞ்சிறுசுங்க அப்படி இப்படி இருப்பாங்க. அதனால நம்ம வீட்டுல வயசான காலத்துல நம்ம இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி காசி ராமேஸ்வரம் அப்படி போய் அப்படியே சுத்தி பார்த்துட்டு இப்பதான் நாட்டுல வந்து அடி எடுத்து வைக்கிறோம். அடி வச்சுக்க. ஆமா அதனால ஆமா மனைவியை கூப்பிட வேண்டும். சில விஷயங்களை பேச வேண்டும். அதற்கு முன்பதாக சபை வணங்கிவிட்டு பிறகு செல்லலாம். தம்பி குமார் ஐயா, இதோ எந்நாட்டுக்கு முன்னா விளங்கக்கூடிய இதோ கரடி சேத்திரத்திலே இருந்து வல்வினை நீக்கி நல்வினை தரக்கூடிய சக்தி ஒன்று சமயம் 16 காட்சி தரக்கூடிய ஆத்தாளை எங்கள் அபிராமி வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை பூவி அடங்க காத்தாளை அங்கையில் பாசாங்குசமும் கரும்பு இல்லை சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு எக்காலும் தீங்கு இல்லையே மாறி இல்லையெல்லாம் காரியம் கிடையாது தம்பி. ஆமா ஆமா மகமாரி அம்பாள் அது கங்கை அம்மன். அது கங்கை அம்மனுக்கு சாகை வார்த்து அதோடு விட்டால் பெருமை தராது என்று தம்பி முந்தானே ஆட்டமா பாட்டு கச்சேரியா. கங்கை அம்மனுக்கு இந்த ஊர்ல மட்டும் தான் பவர் அதிகமே. அதிகம். ஏன்னா செலவா பார்க்கல. ஆமா. சாப்பாடு அந்த காசு பணம் கடைசியா பார்க்கல. ஆமா. செலவு ஓஹோ 10 நாள் திருநாளா 10 நாள் திருநாள் ஓஹோ. அந்த காசு பணம் எதுனா கரடி கிராமம் தான். ஆமா இந்த சுத்து வட்டாரத்திலே கங்கை அம்மனுக்கு இத்தினாள் செலவு பண்றாங்க வச்சு அது என்ன பண்ணணும் அப்படின்னு கண்டுபிடிக்க மாட்டாங்க. எல்லாம் கபாபன்னு கத்திட்டு வீணாக்கு போய் ஒன்று கடை கொண்டு போய் சொல்லுங்க. என்ன இது பூரா பெங்களூர் காசு தான் அதிகமா இருக்கும். தம்பி அப்படி அது நாடகத்தை வைத்த இந்த ஊர் பொதுமக்கள் அனைவருடைய பாதத்திற்கும் நம் நாடகத்தை கண்டுகளிக்க வந்துள்ள மாதா பிதா குரு தெய்வம் கற்றோர் கருணையுற்றோர் நம்ம எல்லாம் பெற்றோர் அனைவருடைய பாதத்திற்கும் நமது கம்பெனியா இருக்கக்கூடிய ஸ்ரீ எட்டியம்மன் நாடக சபா இதோ கம்பெனி ஆசிரியரா இருக்கக்கூடிய இதோ ஐயப்பன் நாடக ஆசிரியர் பாத்திருக்கும் அது கோடையடி மீது வாசிக்கக்கூடிய திருமலை மாமாவோட பாத்திருக்கும் மற்றும் உள்ள நாடக ஆசிரியர் பார்த்திருக்கும் உங்களுக்கும் அடியேன் சிறந்த அந்த வணக்கம். ஜெயசேன மன்னன் என்று விளக்கம் தெரிந்து விட்டது. மனைவியை பார்க்க வேண்டும் நான் அழைத்தேன் என்று ஜெயமாலினி